இனி பாஜகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் திடீரென டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தார். இதனையடுத்து சென்னை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்தது முதல் கட்ட தலைவர்கள் சம்மதம் தெரிவித்த நிலையில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதாவது பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இஸ்லாமிய நிர்வாகிகள் அதிமுகவின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியிலிருந்து விலகி வருகிறார்கள். இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி துப்பாக்கி முனையில் நடந்த கட்டாய திருமணம் போன்றது என கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்தார். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் சிறுபான்மை மக்கள் தமிழ் உணர்வு உடையவர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவை ஏற்கவில்லை, அடிமட்ட தொண்டர்களும் ஏற்கவில்லை என்ற காரணத்தால் தான் பிரிந்தார்கள். தற்போது தேர்தல் அரசியலை தாண்டிய கட்டாய காரணங்களுக்காக வலுக்கட்டாயமாக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 நாட்களாக கிராமப்புற பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பாத நிலையை காண முடிந்தது. அதிமுக பாஜக கூட்டணி துப்பாக்கி முனையில் நடந்த கட்டாய திருமணம் போன்றது. விரும்பி இந்த கூட்டணி வந்தது போல தெரியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தருணங்களிலும் வெவ்வேறு முரண்பாடுகள் இரு கட்சியினருக்குள் வெளிப்படுகிறது. மேலும் தற்போது வருகின்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும். பாஜக எப்போதும் இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக தான் பார்க்கிறார்கள் என கார்த்திக் சிதம்பரம் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.